ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கஸ்தூரி மேத்தி தான். ஒரு அரோமா ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் வந்து நல்லா வறுபட்டு ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்கும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நம்மளோட மசாலா இன்க்ரீடியன்ட்ஸை ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் வந்து இதில் சேர்த்திருக்கேன். இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை மசாலாவை நல்லா சூப்பராக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி சேர்த்தி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்து சிக்கன், எக்கு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது கூட இது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் மசாலாவை பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா புளி தண்ணி கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் வினிகர் சேர்த்தி தான் செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்திக்க போகிறேன். இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச மசாலா, அதுக்கப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச பவுட்ரு மசாலா, இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து பாப்புலேட் மீன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக வந்து நம்ம ஃபிஷ்ஷில் தடவிக்கலாம். ஃபிஷ்ஷில் மசாலா தடவுறதுக்கு முன்னாடி உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மசாலா தடவி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வந்து ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்றதை பார்க்கலாம். மசாலா தடவி வச்சு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா நம்மளோட மசாலா வந்து ஃபிஷ்ஷில் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் பொரித்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராமல் வரும். டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷில் இருந்து மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரியே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மீன் பொரிக்கும் போது வீடு ஃபுல்லாக கமன்னு ஸ்மெல் இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் உங்களுக்கும் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.